கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரதான திட்டம். இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதம். அதனுடைய வழிந்தோடுதல் நம்முடைய சபைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தல சபைகள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு செய்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். மாபெரும் வரலாறை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது அதிகமாக நாம் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். சில பேர் என்னுடைய சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க, அவர் சுவிசேஷ புத்தகமே எடுக்க மாட்டார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் எடுப்பார் அப்படின்னு. சுவிசேஷ புத்தகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, அறிவிக்கணும்னா, புரிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்தா தான் தெரியுமா அப்படின்னு தெரில. ஓகே, நம்ம இயேசுவானவர் சொன்னதையும் செய்ததையும் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று இது பார்ப்போம், அதாவது ஒரு கடைசியாக ஒரு சரிப்படுத்தி பார்க்கணும். இந்த புறஜாதிகளுக்கு போவது கர்த்தருடைய சித்தமாக இருந்ததா? அதாவது சுவிசேஷம் ஊழியம் செய்வது கர்த்தருடைய சித்தமாக ஒன்று, அதுவும் புறஜாதிகளுக்கு செய்வது கர்த்தருடைய சித்தமாக இருந்ததா என்பதை நான் பார்க்கணும். இதை நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? அப்போஸ்தலருடைய பவுலடியார் என்ன செய்கிறாரு, பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா என்னும் பட்டணத்துக்கு வர்றாரு. அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நான் பார்க்குறோம். இது 13வது அதிகாரத்தில் வருது. தயவுசெய்து 13வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். இதை திரும்ப திரும்ப நாம் பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது எல்லா ஜாதிகளுக்கும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சபைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? இது தேவனுடைய பிரதான சித்தத்தில் இருக்கிறதா? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்கணும். ஏன்னா மாபெரும் வரலாறுக்குள்ளாக இன்று சபை இருக்கும் என்றால் அந்த மாபெரும் வரலாறிலே இந்த சுவிசேஷமானது எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது முன்பதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருந்ததா? அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் செய்தது சரியா? அவர்கள் சரியான புரிதலோடு தான் செய்தார்களா? அந்த புரிதலோடு செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அவர்கள் சரியானபடி புரியவில்லை, ஏதோ செய்து விட்டார்கள் என்றால் அது தவறை திருத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 16வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் பவுலடியார் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவில் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை பார்க்குறோம். முன்பதாக நாம் அதை படிச்சிருக்கிறோம், விளக்கமாக படித்திருக்கிறோம். அதில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் எடுக்கிறாரு முந்தைய ஏற்பாட்டில் அப்படின்னா, இவர் என்ன செய்கிறாருன்னா, பேதுருவானவர் அதிகமாக இந்த ஆபிரகாமை குறித்தும் மற்ற அப்போஸ்தலர்களை குறித்தும் மோசேயை குறித்தும் பேசிக்கொண்டு வருகிறவர். ஆனால் பவுலடியார் என்ன செய்கிறாரு, முன்பதாக ஆரம்பித்த உடனே உடனடியாக தாவீதுக்கு தாவி விடுகிறார். தாவீதை மையமாக எடுத்து பேசிக்கொண்டு வருகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 13வது அதிகாரத்தில் இப்போ சுவிசேஷத்தை அவர் அறிவித்து விட்ட பின்பு அவனுடைய பின் விளைவு வருகிறது. இதை நீங்கள் தயவுசெய்து 13வது அதிகாரம் 16 முதல் 41 வசனங்கள்லேருந்து நீங்கள் 42, 43வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 41 வரைக்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கடைசியில் கண்டிஷனாக சொல்லி முடிச்சிடறாரு. இது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் வேணும். ஏன்னா நேரடியாக சொல்லிடுறாரு, கடினம் இல்லாதவர்களாக அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இல்லை, இருதயத்தை கடினப்படுத்தின போல் நீங்களும் கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு முடிக்கிறார். கடிந்து பேசக்கூடியவர்கள் தேவை, தாலாட்டு பாடக்கூடியவர்கள் ஸ்பிரிச்சுவல் மசாஜ் பண்ணுங்கிற இடத்துல ஸ்பிரிச்சுவல் மெசேஜும் கொடுக்கணும். 42, 43வது வசனம் வாசிங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டி. யாருக்கு வேண்டிக் கொள்கிறார்? புறஜாதியார் வேணும். ஏன்னா இன்னும் எங்களுக்கு இது தெளிவாக தெரியணும். ஏன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சுவிசேஷம் என்னது, இது முந்தைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. தாவீதுனுடைய வம்சத்தை கொண்டு வரீங்க, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் சொல்கிறீங்க. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் புரியணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. புறஜாதியார் வேண்டிக் கொள்கிறார்கள். அப்புறம் ஜெபாலயத்தில் கூடின சபை, புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் இருக்குது. தே ஆர் ரெக்வஸ்டிங், இல்லை, வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், பக்தி உள்ளவர்கள், எல்லா இடத்துலையும் இந்த 3 குரூப்பை நீங்கள் பார்க்கலாம்.
சில உண்மையான யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, அதாவது மீதியானவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக யூத மார்க்கத்திலே அமைந்தவர்கள், ப்ராஸ்லைட்ஸ்னு சொல்லுவாங்க, அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் அதற்குள்ளாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது முழுமையாக, அதாவது விருத்த சேதனம் பண்ணி மோசேயினுடைய இந்த பிரமாணங்களை எல்லாம் இன்னும் முழுமையாக செய்யாதவர்கள், பக்தி உள்ளவர்கள், இந்த காட் ஃபியரர், இவர்கள் எல்லாம் செய்கிறாங்க. அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபையில சொல்றாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் சொல்லலை. நீங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லலை. இவர் என்ன சொல்றாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அல்ல, ஆனால் அதற்கு மேலாக தரப்பட்டிருக்கிற கிருபையிலே நிலைத்திருக்கும்படி. அப்படின்னா இயேசுவானவருடைய இந்த பாடு, மரணம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக நமக்கு வந்திருக்க கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இந்த புத்தி சொன்னாங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கோம். இல்லை, தே புட் இன் தேர் மைண்ட், அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே, அவங்களுடைய சிந்தைக்குள்ளே வைத்து விட்டார்கள். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா 44லேருந்து 49வது வசனம் வரைக்கும் அடுத்த 2வது வாரம் பேச வர்றாங்க. இப்போ 2வது வாரம் பேசும்பொழுது முதல் வாரத்தில் நல்ல காரசாரமாக பேசிட்டார். முதல் வாரத்தில் 2வது வாரம் வரும்பொழுது எல்லாம் திட்டம் போட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பிளான் பண்ணி ரூமு போட்டு யோசித்து வந்திருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை எப்படி தடுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், சரி, வாசிங்க 44லேருந்து 49 வரைக்கும். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பவுலடியாரோ மற்ற அப்போஸ்தலர்களோ ஏதோ ஒரு மூலையில் போய் கஸ்முசுன்னு கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு போகல. இந்த காஸ்பல் வாஸ் அ டாக் ஆஃப் த டவுன். அதாவது என்ன, அதாவது உயரிய பட்டணங்களிலே சுவிசேஷம் அறிவித்தார்கள்னு சொல்லக்கூடாது, சுவிசேஷமயமாக்கினார்கள். அதாவது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா உலகத்தை கலக்கிறவள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொல்ல, அந்த அளவுக்கு இந்த நபராகிய பவுல் என்ன எல்லாவற்றையும் தன்னுடைய வசப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற அளவுக்கு சுவிசேஷம் வளர்ந்துருக்குது. ஒரு இடத்துல சுவிசேஷம், இவர் என்ன செஞ்சிருப்பார், ஒரு ஊராக போய் பேசியிருப்பாரா? இல்லை, அவர் பேசினதை கேட்டு வந்தவர்கள் ஊராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு வீடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சொன்னால், இந்த பவுல் அறிவிக்கக்கூடிய இயேசுவானவர் அப்படின்னு சொல்லி எபேசு பட்டணத்தில் பவுல் அறிவிக்கக்கூடிய இயேசுவனுடைய நாமத்தினாலே அங்கே எப்படி இவங்க கேட்டிருப்பாங்களே? இல்லை, எங்கேயோ பண்ணுறவங்க. அதாவது இந்த சுவிசேஷமானது பிகமிங் த டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு நகரத்தில் பேசக்கூடிய தலைப்பு செய்தி, இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படி இருக்குது. கொஞ்சம் குறைய என்ன சொன்ன, பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். எதிரடை, விரோதம், தூஷணம். ஓகே, அடுத்ததாக அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினாலே இதோ நாங்கள் புரஜாதியாரிடத்தில் போகிறோம். இது ஆண்டவருடைய திட்டமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது புரஜாதியார், இந்த இஸ்ரவேலர்கள் நிராகரித்தபடினாலே இது புரஜாதியாருக்கு போனதா, அல்லது இஸ்ரவேலர்கள் மூலமாக புரஜாதியாருக்கும் போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமா? வாட் இஸ் காட்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக சுவிசேஷம் இவருக்கு தான் அறிவிக்கப்பட வேண்டும். இவர்கள் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் பரவி இருக்க வேண்டும். ஆனால் நீங்களே என்ன செய்வீர்கள், இதற்கு விரோதமாக இருக்கிறபடினாலே சரி, உங்களை தாண்டி இனிமேல் பைபாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்கள் மூலம்தான் போயிருக்கணும், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இடுகிற 3 வார்த்தை சொல்கிறாரு, விரோதம், எதிரடையாக, விரோதமாக, தூஷணமாக. இப்போ சொல்கிறதுனால நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறாரு, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி. அப்போ என்ன சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது வேத வாக்கியங்களின்படி. ஆக ஒவ்வொரு சபையும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது வேத வாக்கியங்களின்படி. இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். திஸ் இஸ் இன் த காட்ஸ் பிளான். சுவிசேஷ ஊழியத்தை சபைகள் செய்ய வேண்டும் என்பது இட்ஸ் அ காட்ஸ், கர்த்தருடைய பிரதான திட்டம். அப்போ இது எங்கேருந்து சொல்கிறாரு? இது நம்ம வாசித்து முடிச்ச பிறகு சொல்லலாம். கர்த்தர் எங்களுக்கு
கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே. நீங்க மறுபடியும் திரும்ப அடுத்த ஒரு வசனத்தை சொல்றாரு. அப்ப சபைகளுக்கு கர்த்தர் இதை ஆலோசனையாக கொடுக்கவில்லை, கட்டளையாக கொடுத்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது சபைகளுக்கு கர்த்தர் ஆணி அடித்தது போல, இந்த நெயில் ஆன் த ஹெட்னு சொல்லுவாங்க, தலையில் ஓங்கி ஆணி அடித்தது போல கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எல்லா சுவிசேஷ புத்தகங்களையும் நாம் பார்க்குறோம், கட்டளையாக கொடுத்திருக்கபடினாலே அப்படி செய்கிறார். 1, 2 தான் நீங்கள் பார்க்கணும். 1, வேத வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது, ஆக நாங்கள் வேத வசனத்தை நிறைவேற்ற வேண்டும். 2வது, கர்த்தரை எங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஒன்றை விட்டாலும் அடுத்ததை நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும். 1 வேத வசனத்தை முன்னாடி எனக்கு தெரியலன்னு சொன்னாலும் கர்த்தராக இயேசுவானவர் இந்த சுவிசேஷமானது உங்களுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட முடியாது, இது சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அது என்னுடைய சித்தம் என்று கட்டளையாக கொடுத்திருக்கிறபடினால நீங்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றி ஆக வேண்டும். தட்ஸ் நோ அதர் வே. இல்லை, ஒன்லி ஒபே, நோ அதர் வே, ஒன்லி ஒபே, அவ்வளோதான், சிம்பிள். இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. இல்லை ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரேன்னு தான் சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறது எல்லாம் சரிதான். இல்லை ஆண்டவரேன்னு சொன்னால் பேதுரு 3 தடவை அடித்து சொல்லி எடுத்தது மாதிரி சொல்லி கொடுப்பார். கடைசியில் அவர் புரிஞ்சு கொண்டார், புரிஞ்சுட்டு போனார். அப்புறம் தான் சொல்கிறார், எனக்கே புரியாமல் இருந்துச்சு முதல்ல, அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. 11வது அதிகாரம், அதில் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சரி, அடுத்ததாக பாருங்கள், இதனுடைய விளைவு என்னன்னு பாருங்கள். பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டீங்க. 2க்குள்ள கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா? 2க்குள்ள கான்ட்ராஸ்ட் பாருங்கள். 1 விரோதித்து தூஷித்து என்ன எதிராக பேசி, ஆனால் இங்கே அப்படியே என்னது சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை தூஷித்தார்கள். இங்கே என்ன செய்கிறாங்க? மகிமைப்படுத்துகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அவங்க விசுவாசிக்கல, இவங்க விசுவாசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இந்த 6 பகுதிகள் நம்ம படித்தோம்ல, 6வது அதிகாரம் 7வது வசனம், சொல்லுங்க குயிக்கா. 6வது அதிகாரம் 7வது வசனம், 9வது அதிகாரம் 31வது வசனம், 12, 24வது வசனம், 16வது அதிகாரம் 5வது வசனம், 19, 20 வசனம், 8, 30, 31. அதில் இந்த வசனத்தையும் சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இது அதாவது அங்க உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினாலே நீங்க ஆமா, எங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோன்னு சொல்றாரு. ஆமா, அதாவது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவேன்னு சொன்னது இதுதான். என்ன சொன்னீங்க? ஆமா, இல்ல, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும்னா இந்த இங்கே தான். சபை இதை செய்தா அதை செய்தா அப்படின்னு, அதாவது ஒருத்தர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா. அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னா. 100% ஆக்டிவ். எப்படின்னா, சம் ஆர் சப்போர்ட்டிங், சம் ஆர் அப்போசிங், போத் ஆர் ஆக்டிவ். ஒருத்தர் ஊழியத்துக்கு சாதகமாக எல்லோரும் செய்கிறாங்க, என்னோடு சேர்ந்து ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்களும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன செய்யுது, இந்த ஊழியத்தை நடத்த விடக்கூடாதுன்னு எல்லாம் அதில் இது அவங்களும் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ பூமியினுடைய கடைசி பரியந்தமும் இல்லை, இது எங்கே எழுதப்பட்டிருந்துச்சு? எங்கே வேத வாக்கியம் எங்கே பட்டிருக்கிறேன்? அதாவது ஆதியாகமம் 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அங்கே சொல்லிட்டாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகமெங்கும் போயின்னு சொல்றாரு. ஆமா, இல்லை நான் கேட்கறது என்னன்னா, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன், அதாவது இந்த ஒருத்தரை வைக்கிறாரு என்கிற வேத வாக்கியத்தின் படி. இந்த பர்டிகுலர் வசனம் பாடுபடுகிற தாசன் 3வது பாடல் 49வது அதிகாரத்தில் 49 இதை சொல்றாரு. 42, 49 சரி, இந்த பாடுபடும் தாசன் பாடல்கள், அதாவது 4 பாடல்களையுமே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் அதை தான் பார்க்கிறோம். அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக அவர் கொண்டு வரக்கூடிய ரட்சிப்பானது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கும், அநேக ஜாதிகள் மேல் அவர் தெளிப்பார். 53வது அதிகாரத்தில் இதே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, இதே தான் நம்ம எங்கே பார்க்குறோன்னா 9வது அதிகாரத்தில்
9வது அதிகாரத்தில் ஏசாயா இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமாம், ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிற 42வது அதிகாரம் 7வது வசனம். 42:1 அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்பதாக உள்ள எல்லா பகுதிகளிலுமே பார்த்தோம் என்றால் இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறனுடைய அடிப்படையை என்ன? இவர் கலிலேயாவிலிருந்து வருவார், இவர் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் இருப்பார், அதுக்கு அடுத்ததாக தேவனாகவும் மனுஷனாகவும் இருப்பார், புறஜாதிகளுக்கு ஒளியாக வருகிறவர், ராஜாவாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் நிறைவேறனுடைய அடிப்படை என்ன? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இது முன்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எங்களுக்கு இயேசுவானவரே அவர் நினைச்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டவுட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை, அதுதானே டவுட். இப்போ இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ ஆண்டு அனுபவிங்கிற கூடிய நீ ஆண்டு அனுபவி கொண்டாடு அப்படிங்கிற வசனங்கள், அந்த வார்த்தைகள் தான் இப்பொழுது மிகைப்படுத்தி அதற்காக செலவு செய்யப்படுவது அதிகமாக இருக்கிறது தவிர, நீ சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்து அநேகரை ஆசீர்வதி என்பது இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்படு என்பது தான் அதிகமாக இருக்கிறது. உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த வசனத்தை பேசுகிறேங்கிற ஒரு குரூப் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் குரூப்பு. இந்த ஐடி, இந்த பெரிய கம்பெனியில், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய குரூப்பு, அதை சில பேர் கையில் வச்சுருக்காங்க. இந்த செழிப்பின் உபதேசிகள் கையில் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. நாங்கள் செய்கிறோம். எப்படி செய்கிறோன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் பெரிய ஆளாகணும், எங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் நாங்கள் கார் வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும். நாங்கள் பெரிய ஆளாக இருக்கும் பொழுது கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீன்னு கேட்டால், கர்த்தராகிய இயேசுவானவர் எங்களை ஆசீர்வதிக்காக நாங்கள் சொல்லணும். நல்லா இருக்குல்ல? கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு பிடிக்கிற மாதிரி. இப்போ நீ அந்த ஐடி கம்பெனியில் இல்லை, வேற ஒரு சாதாரண ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கே போவார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம் என்றால், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக என்னத்தை செய்தீர்கள், எங்கே கொண்டு போயிருக்கணும்? நீ பெரிய கார் வாங்குறது தான் கர்த்தருடைய, அதன் மூலமாக தான் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படின்னா நீ சும்மா வழியில் பஸ்ஸில் போகும்போது உங்கள் பக்கத்தில் இருந்து கேட்பாங்க, தம்பி நல்லா இருக்கீங்களே, எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீ கார் வாங்கிட்டு போனால் மற்றவங்களுக்கு சொல்லவே முடியாது, பேசவே முடியாது. நீ பஸ்ஸில் போய் பாரு, அவரை அறியாதவங்க நிறைய பேர் இதை விட இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களே. போச்சுடா. அவர் அறியாத இதை விட ஒன்றை விட நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கணும். அவங்கள்ட்ட போய் எப்படி உங்களுடைய கடவுள் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு, கிள்ளி கொடுக்குறாரு. உங்கள் கடவுள் அள்ளி கொடுக்குறாரு, என்னென்னு செய்ய வேண்டும் கேட்டுக்கலாம். இல்லை, ஷார்ட்கட் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்லாவற்றையும் ஒரு ஒட்டுமொத்தமாக கொண்டு வருவோம். ஓகே, படிப்படியாக வெளிப்படக்கூடிய இந்த மாபெரும் வரலாற்றில் நாம் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை படித்ததிலிருந்து நாம் என்னெல்லாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு 7 குறிப்புகளை சொல்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தம் சீஷரிடத்தில் எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் சாட்சிகளாக செல்ல வேண்டும் என்கிற பிரதான கட்டளையை கொடுக்கிறார். சரி, நானே ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், திரும்ப நான் சொகுத்து சொல்லிடுறேன். சொல்லுங்கள், 1 நான் சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்ததாக வேறு சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்து, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட், அப்புறம் முன்னாடி நடந்தது, இதெல்லாம் எடுத்து நம்ம பேசி பார்ப்போம். என்னெல்லாம் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை படிப்படியாக வெளியானது என்ன, எப்படி கர்த்தருடைய சித்தம் அவர்கள் செய்யும்படி அவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டது. ஒரு திட்டம் கொடுக்கிறார். எப்படின்னா, நீங்கள் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், அடுத்தது சபையாக போதிக்கணும்னு சொல்கிறார் ஒரு திட்டத்தோடு. வேறு பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொல்றார். பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்கன்னு சொல்ல, காத்திருந்த போது நீங்கள் வல்லமை அடைந்த பின்பு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பலமாக கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லியிருக்க வேண்டும். ஓகே, அடுத்ததாக ஏன் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும்னு சொன்னார்? பலன் அடைவீர்கள். என்ன பலன் அடைவீர்கள்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. தைரியமாக சொல்லுவதற்கு சுவிசேஷத்தை என்ன பலன் கிடைக்கும்? கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள்.
யூ வில் நோ வாட் இஸ் காட்ஸ் பிளான். அந்த காட்ஸ் பிளான் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக தைரியம் வரும். நிறைய பேர் ஊழியத்தை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இருக்குது. அர்த்தமே என்னென்னா உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியலை, பயப்படுறாங்க, கேள்வி கேட்குறாங்களுடைய அடிப்படை என்ன, சித்தம் தெரியல. அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன செய்யணும், வேறு என்ன சபையாக கூடி 4 காரியங்களை செய்கிறாங்க. சபையாய் கூடி இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அதில் என்ன 4 நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சொன்னாங்க. அது என்னது அப்போஸ்தல உபதேசத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போஸ்தல உபதேசத்தில் சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப தான் சொன்னாங்க. அப்போஸ்தல உபதேசம் என்ன, சுவிசேஷத்தை விளக்கி விளக்கி கூறியிருக்காங்க. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இதுதான் சுவிசேஷம், இதனுடைய வாழ்க்கை. ஒன்று. ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வேற என்ன? அப்பம் பிட்குதல். வீடு தோறும் கள்ளம் கபடம் இல்லாத, ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக புசித்து எல்லாமே கர்த்தரை சோத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய இந்த போஜனத்தை அவர்கள் ஆராதித்திருக்கார்கள். அதுக்கு அடுத்ததாக ஜெபம், ஆராதனை, இதில் மூலமாக அநேகருக்கு இது தெரிய வந்தது. ஓகே, வேற என்ன நடத்துனாங்க, வேற என்ன செய்தார்கள்? சுவிசேஷம் அப்படியே படிப்படியாக எல்லா இடங்களும் படிப்படியாக. எப்படி படிப்படியாகன்னா, எருசலேமில், யூதேயா போனது, சமாரியா போனது, அப்புறம் ஜென்டைல்ஸ்க்கும் 13வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்திலிருந்து இருக்கிற அந்தியோகியா, ஆமாம், அங்கேருந்து சுவிசேஷம் ரொம்ப கிளியராக ஒரு ஊழிய திட்டத்தோடு போகிறத படம். பவுலும் பர்னபாவும் அனுப்பப்படுறத பார்ப்போம். அதாவது 1 முதல் 12 அதிகாரங்களில் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பான்ஷன், தானாகவே சுவிசேஷம் பரவி கொண்டிருந்தது. 13லிருந்து 28 அதிகாரத்தில் இந்த தானாகவே பரவுவதோடு கூட சேர்ந்து திட்டமிட்டு தூர இடங்களுக்கு சுவிசேஷத்தை செய்தார்கள். அங்கே சுவிசேஷத்தை செய்த போது அந்த சபைகளும் தானாக வளர்ந்தது. ஆக இது அல்லது அது கிடையாது, ரெண்டுமே. தானாக அனுப்பப்பட்ட செய்தார்கள், தானாகவே செய்தார்கள், திட்டமிட்டு செய்தார்கள். திட்டமிட்டு செய்த இடங்களெல்லாம் தானாகவே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பவுலடியார் ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கு இடத்துக்கு ஒரு பிளான் பண்ணல, இந்த பிளான் இனிமேல் உங்களுது அப்படின்னு கொடுத்துட்டார். ஒரு இடத்துல இருந்து சுற்றி உள்ள எல்லா கிராமங்களுக்கும் உங்களுடையது, நீங்கள் போகணும் அப்படின்ட்டார். ஓகே, அதாவது ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பான்ஷன், ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷன், ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்தது. அதுக்கு அடுத்ததாக பவுலடியாருக்கு தேவன் கொடுத்த அந்த திட்டம், அதாவது ஒரு சரியான திட்டம். என்னது கொடுத்துட்டார்? முக்கிய பட்டணங்களை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், தல சபைகளை உறுதிப்படுத்த வேண்டும், மூப்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா. இப்படி செய்வதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடுது, சாதாரணமாக ஓடுது. இதை ஏன் அவர் செய்து கொண்டு வந்தார்? இதுதான் ஆண்டவர் அவர் கொடுத்துருக்க ஞானம், திட்டம், வெளிப்பாடு. இந்த திட்டத்தின்படி நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்தோம்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ அந்த சபை விழுந்துருமே, இந்த சபை விழுந்துருமே, யார் பாப்பா, எங்கே, தேவையே இல்லை. ஒரு குடும்பம் என்றால் தகப்பன் இருப்பார், அதேபோல் ஒரு சபை என்றால் அதை நடத்தக்கூடிய ஊழியக்காரர் நிச்சயமாக அங்கே கர்த்தர் வைத்திருப்பார் ஊழியக்கார கூட்டத்தை. வேறு என்னெல்லாம் இருக்குது, வேறு எனிதிங்? சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக எடுப்போமா. உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீஷர் இடத்துல எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற பிரதான கட்டளையிட்டார். 1, அவர்கள் தங்கள் சாட்சியை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஆவியானவரிடத்திலிருந்து வரக்கூடிய அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்றும். எனவே எருசலேமுக்கு போகும்படி சீஷர்களுக்கு இயேசுவானவர் கட்டளையிட்டார். என்ன அறிவுரை இனிமேல் வரப்போகுது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிறார், அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிறார். 3ஆவதாக, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்பட்ட போது அவர்கள் சுவிசேஷத்தை துணிச்சலோடு அறிவித்தார்கள். வெளிப்படையாக, அதாவது அந்தந்த பாஷைகளிலே. அதாவது நல்லா சொல்லப்படணும்னா, அந்த பாபேலில் பிரிந்து போன பாஷைகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை, ஆனால் இங்கே பிரிந்திருந்த பாஷைகள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை சொன்னார்கள். அதை புரிந்து கொண்டார்கள். நேராக இது அன்டூயிங் த பாபேல் ஓவர் ஹியர் இல்லை. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நிறைய பேர் பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை துணிச்சலோடு தைரியத்தோடு சொன்னார்கள். புதிய விசுவாசிகளை புதிய சமுதாயமாக, உள்ளூர் சபையாக ஒன்று கொட்டினார்கள். அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அப்போஸ்தல உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலும் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆக அவங்க தான் ஊழியக்காரங்க. அந்த உள்ளூர் சபையில் இருந்த ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். தேங்க்யூ. அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம் என்றால், பவுலடியாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் சிறப்பான ஊழியத்தினுடைய வழியாக புறஜாதிகளுக்கு சாட்சியான ஊழியம் ஒன்று உருப்பெற்றது. அதாவது ஒரு சிறப்பான அழைப்பு அவர்களுக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் 5 பேரில் 2 பேரை மட்டும், முக்கியமான 2 பேரை மட்டும் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக
இடங்கள் தாண்டி, அதாவது கலாச்சாரம் தாண்டி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த சிறப்பு திட்டத்தை கொடுக்கிறார். அந்த சிறப்பு திட்டத்தின்படி நீங்கள் சொன்னது போல் அவர்கள் முக்கியமான பட்டணங்களிலே சுவிசேஷமயமாக்குகிறார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த சபைகள், உள்ளூர் சபைகளை நாட்டுகிறார்கள். சபைகளை தொடர்ந்து நடத்தும்படியாக ஊழியக்காரர்களை நியமிக்கிறார்கள். இது கர்த்தருடைய திட்டம். இப்படி தான் நடத்திருக்கோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நிறைய பணச்செலவுகள், வீணு செலவுகள் குறைந்திருக்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம் இந்த மெயின்டெனன்ஸில் தான் நிறைய செலவாகுதே தவிர ப்ராக்ரஷனில் கிடையாது. புதிதாக இடங்களுக்கு செல்வதற்கான செலவுகளை விட இந்த உள்ள இடங்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ஏன் தக்க வைக்கணும்னா, சரியான ஊழியக்காரர்கள் உருவாக்கப்படவில்லை, அவருடைய கரங்களில் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ஒரு புது ஊழியக்காரர்களை போட வேண்டியதாக இருக்குது. அவரை மேய்ப்பதற்காக ஒரு கோஆர்டினேட்டர் போட வேண்டியது, அவரை மேய்ப்பதற்காக ஒரு டைரக்டரை போட வேண்டியதாக இருக்குது, அவரை மேய்ப்பதற்காக ஹெச்ஓடி போட. இதெல்லாம் அந்த மராமத்து வேலைகள்லாம் காரணம் என்ன? சபைகளிலே சரியானபடி கொண்டு வரவில்லை. அதுக்கடுத்த புதிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக விசுவாசிகளை உள்ளூர் சபைகளாக உருவாக்கி ஒவ்வொரு சபையிலும் அவர்கள் மூப்பர்களை நியமித்திருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தபடினாலே முதல் 300 வருடங்களுக்குள்ளாக முழுமையாக இந்த தேவராஜ்யமானது இந்த ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றி போட்டிருக்கிறது. சரி, உள்வாங்கி இதை படித்த வரைக்கும் நம்ம என்ன பேசி கொண்டிருந்தோம், அதாவது நிகழ்ச்சி நடக்கும்போதும் நிகழ்ச்சிக்கு பின்பதாக, அதாவது திரைக்கு பின்னதாக, கேமராவுக்கு பின்னதாக நிறைய பேசி கொண்டிருந்தோம். எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? கோஆடிஸ் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எத்தனை சபைகள் இந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த சுவிசேஷம் ஆனது சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரதான திட்டம். அதாவது ஏதேன் தோட்டத்தில் பிரிந்து போன அந்த குடும்பத்தையும், பின்பதாக 11வது அதிகாரத்தில் விழுந்து போன தேசங்களையும், 12வது அதிகாரத்தில் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பதும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபையிலே இந்த ஊழியமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம் என்றால், நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய சபை எங்கே இருக்கிறது? இந்த ஒட்டுமொத்த புரிதல் இன்னைக்கு சபைகளில் இல்லை. முக்கியமாக இந்த புரிதல் இன்னைக்கு ஒரு இந்த போதனைகள்லாம் ஒரு 4-5 வருஷம் கேட்டதுக்கப்புறம் தான் என்னை போன்றவர்களுக்கே புரிஞ்சிச்சு. நேரம் இல்லைனாலும் அடுத்தது தொடர்ந்து பேசுங்க. அருமையானவர்களே, இந்த புரிதல் ஏன் நமக்கு இந்த நாட்களிலே இல்லை என்றால், அநேக நேரங்களிலே இது குறித்து நாம் பேசுவதில்லை, வேத சத்தியத்தை ஆழமாக நாம் பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு இடத்துல நாம் வழி தவறி இருக்கிறோம். திரும்ப நாம் தோண்டி எடுக்கப்பட்ட துறவுக்கு செல்ல வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.